கரெக்ட் ஆன்சர் போரூர் இல்லை குன்னூர். போரூரில் 2 லட்சம் அடுக்கியிருக்கீங்க, குன்னூரில் எந்த அமௌண்ட்டும் எடுக்கலை. ஸோ இந்த 2 லட்சம் டாப்பா ட்ராப்பா? கேள்வி தானா? ஒரு இதில் வைக்கக்கூடாதுல்ல. அதுலயே சொல்றேன். I'll see you after a short break. This is Vivel. கையில் 1 கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் 1 கோடி. Are you ready? உத்திர ராமேஸ்வரம் அப்படிங்கிறது பழங்காலத்துல எந்த ஊரை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸ்ரீபெரும்புத்தூர், போரூர், குன்னூர் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ். நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிறைய கோயில்கள் இருக்கு, அதனால அதை உத்தர ராமேஸ்வரமா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் அடிச்சு அதுல 4 லட்சம் அடுக்குனீங்க. ஆனா அது தவறான பதில்னு தெரிய வந்துருச்சு. ஸோ இப்ப கரெக்டான பதில் போரூர் இல்ல குன்னூர். எது கரெக்டான பதில்னு நம்ம பாத்துடலாமா? இப்ப எந்த அமௌண்ட் தக்க வச்சுக்கிறீங்க, எந்த அமௌண்ட் இழக்கிறீங்கன்னு பாத்துடலாம். சீக்கிரம். இந்த 2 லட்சம் ரூபாய் டாப்பா டிராப்பா? தெரியாத கேள்வியே படாத. ராமாயண காலத்துல என்ன நடந்தது? ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது. அது ஏன்? ராவணன் சீதைய தூக்கிட்டு போயிட்டார். ஸோ சீதையை காப்பாற்ற போகும்போது போரூர்ல தான் நம்ம ராமர் சிவபெருமான வேண்டிட்டார், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அதனாலதான் அது உத்தர ராமேஸ்வரம் அப்படின்னு பழங்காலத்துல அழைக்கப்பட்டது. இப்போ நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க? 2 கேள்விதான் இருக்கு. சூப்பர்ல 2 லட்சம் ரூபாயை தக்க வச்சுட்டு இருக்கீங்க. 6வது கேள்வி நான் இப்ப கேட்க போறேன். இதுக்கு என்னென்ன தலைப்புகள் அப்படிங்கறத பாத்துடலாமா? ரயில்கள் கலை. கலை தெரியுமா உனக்கு? கலை தெரியாது, ரயில்களும் தெரியாது. கலையை சூஸ் பண்ணிடலாம். கலை. அதையே அழுதுகிட்டே சொல்றீங்க? நல்லா கத்தி சொல்லுங்க. கலை சூஸ் பண்ணிக்கிறோம். கலை. கலை. எம்ஆர் ராதா ஸ்டைல்ல சொல்லுங்க. கலை. 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 மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அது. சொல்லுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பருக வேண்டிய அமிர்தம். ரொம்ப பயந்துனே சொல்றீங்க சார், ரொம்ப பயந்துனே சொல்றீங்க. கலை உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன? கரூர், மதுரை, தஞ்சாவூர். இதுக்கான கேள்வி என்ன? ஒயிலாட்டம் எந்த ஊரில் தொடங்கியது? கரூரா, மதுரையா, தஞ்சாவூரா? இதுக்கு 60 நொடிகள் இருக்கு உங்களுக்கு. ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஆப்ஷன் தான். நல்லா தெரியுமா? எனக்கு தெரியாது. மதுரை தான். தஞ்சாவூர் கலையில் ஆரம்பிச்சாங்களா? 45 செகண்ட் இருக்கு. கரூர் கிடையாது. தஞ்சையில் கலையெல்லாம் இருக்கா? தஞ்சாவூரில் 30 செகண்ட் இருக்கு. ஆட்டம் எல்லா ஆட்டமெல்லாம் மதுரை தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வச்சிடலாமா? 20 செகண்ட் இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஒயிலாட்டம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஆடி இருக்கீங்களா? இல்லை. ஆடினதில்லை.
ஒயிலாட்டம் எங்க தொடங்குச்சு? கரூர்லயா, மதுரையிலயா, தஞ்சாவூர்லயா? மதுரை அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க உங்களுடைய 2 லட்சத்தை அடுக்கி இருக்கீங்க. அது ஏன் மதுரையில அடுக்கீங்க? கரூர்ல உறுதியே இல்லைங்கிறது தெரியும். சரி, மதுரை கரூர்ல ஒண்ணும் இல்லையா? சரி, கரூர்காரங்க கேட்டாங்கன்னா சரி விடுங்க. மதுரையா தஞ்சை அப்படிங்கிறதுல ஓகே, தஞ்சாவூரா இருக்காதுன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? அது ஒரு கெஸ். கெஸ் தான். மதுரையா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ். ஓகே, இந்த கெஸ் உங்களுக்கு இந்த 2 லட்சத்தை கொடுக்க போதா இல்லையா அப்படிங்கறத பாத்துடலாம். வந்து நின்றுங்க. இந்த கெஸ்னால இந்த 2 லட்சத்தை நீங்க தக்க வச்சுக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கறத பாத்துடலாம். சோ இந்த 2 லட்சம் டாப்பா டிராப்பா? அங்க இருக்குமா? கரூர்ல ஒன்னே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னது இந்த கேள்வியில உங்களுக்கு அந்த லாஜிக்கு கை கொடுக்குது. கரூருங்கிறது தவறான பதில். மதுரை இல்ல தஞ்சை, இது 2த்துல தான் ஏதோ ஒண்ணு கரெக்டான பதில். மதுரையா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆமா, தஞ்சையா இருந்ததுன்னா நீங்க கிளம்ப வேண்டியதுதான். மதுரையா இருக்கணும்னே வேண்டிப்போம். சரியா? இந்த 2 லட்சம் டாப்பா டிராப்பா? ஒயிலாட்டம் மதுரையில தான் தொடங்கிச்சு. நீங்க பழைய பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கேட்டிருக்கேன். தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். பழைய சிவாஜி பாட்டு. ஆட்டம் பாட்டம் ஸ்டார்டிங்கே மதுரை தான். நீரோடும் வைகை ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். பயமே பட தேவையில்ல. மதுரை அப்படிங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் அடுக்குனீங்க. இப்போ அந்த 2 லட்சத்தை நீங்க தக்க வச்சுட்டு இருக்கீங்க. நம்ம போட்டியோடைய 7வது கேள்வி, கடைசி கேள்வியை விளையாட போறீங்க. ஆனா இப்போ இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஏன்னா என் உயிர் நேயர்களே, அந்த SMS நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் அனுப்புங்க. SMS கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் A மதுரை, ஆப்ஷன் B சேலம், ஆப்ஷன் C திருச்சி, ஆப்ஷன் D வேலூர். இதுக்கான கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் பொற்கோயில் எங்குள்ளது? நீங்க உங்களுடைய SMS எங்களுக்கு எப்படி அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் A B C D ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க SMS அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. பல பேர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனை நீங்க அனுப்புவீங்க. உங்கள ஒரு 100 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா, நாளை மறுநாள் இந்த வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். www.sunnetwork.in/1crore. சேதுராமன், ஹேமலதா இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. படிப்படியா அப்படியே 7 கொஸ்டின் தாண்டது பெரிய விஷயம் சார். 7 கொஸ்டின் தாண்டல, 6 கேள்வி நீங்க தாண்டிட்டீங்க. 6 கேள்வி தாண்டி. அங்க பாருங்க, 2 லட்சம் ரூபாய் உங்க பணம் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்க போறேன். கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் உங்களுது. உங்களுடைய கன்ஃபியூஷனை இன்னும் கொஞ்சம் நாங்க குறைக்கிறோம். இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதையும் அப்படியே டம் 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 அடி அது 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு இப்போ. சரிங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் நீங்க உங்களுடைய 2 லட்சம் ரூபாய் கட்ட அடுக்க முடியும். 7வது கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்த்துலாமா? பார்த்துலாம். தலைவர்கள், நடிகர்கள். 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 இந்த தலைப்புக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். சித்தார்த், ஜெயம் ரவி. சேதுராமன் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லிடாதீங்க. சரியா? கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கான கேள்வி என்ன? இந்த 2 நடிகர்களில்
வயதில் இளையவர் யார்? சித்தார்த்தா, ஜெயம் ரவியா? உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு. வாய்ஸ் படம். வாய்ஸ் படம் இல்லை எங்கே இருப்பாரு? ஆமா, சின்ன பையன். ஜெயம் ரவி நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சீனியர் சித்தார்த்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பையன். யார் பையன் கிடையாது. ஜெயம் ரவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து படத்துக்கு வந்து. 45 செகண்ட் இருக்கு. சித்தார்த்தா தான். சித்தார்த் வாய்ஸ் படத்தில் நடிச்சாங்க. வாய்ஸ் படத்தில் நடிச்சாங்களே. சித்தார்த் சின்ன பையன், காலேஜ் பையன். காலேஜ் பாய் மாதிரி தான். காலேஜ் பாய் மாதிரி தான் இருப்பார். 30 செகண்ட். வாய்ஸ் படத்தில் இருக்கு. படம் பார்த்தியா? பார்த்துருக்கேன். 15 செகண்ட் இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சித்தார்த், ஜெயம் ரவி இந்த 2 நடிகர்கள்ல யாரு இளையவர்? சித்தார்த் தான் சின்னவர் அப்படின்னு நீங்க ஒரு கெஸ் பண்ணியிருக்கீங்களா இல்ல தெரியுமா? சார், இப்போ சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நடித்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டாக தான் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால இளையவராக இருப்பாங்க. அப்படி. ஓகே ஓகே. சித்தார்த்துங்கிறது கரெக்டான பதிலா இருந்தா நீங்க வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போவீங்க. ஆனா ஜெயம் ரவிங்கிறது கரெக்டான பதிலா இருந்தா நீங்க வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போவீங்க. கடைசி கேள்வி வரைக்கும் வந்ததுனால நீங்க நிச்சயமா ஒரு லட்சாதிபதியா வீட்டுக்கு போவீங்க. சரிங்களா? இப்பதான் 2 பேரும் நல்லா மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த சிரிப்போட வந்து நின்றுங்க. வாங்க. இவங்க 2 பேர்ல யாரு இளையவர் அப்படிங்கிறது கேள்வி. சித்தார்த்தா, ஜெயம் ரவியா? சித்தார்த்னு நீங்க யோசிச்சு ஒரு கெஸ் பண்ணி 2 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. ஜெயம் ரவி அப்படிங்கிற ஆப்ஷன்ல சன் டிவி சார்பா 1 லட்சம் இருக்கு. சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? ரெண்டு பேர்ல இளையவர் ஜெயம் ரவி. லுக்ஸ் கேன் பி டிசீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தார்த் 1979 பிறந்தார். ஜெயம் ரவி 1980 பிறந்தார். ஸோ ஜெயம் ரவி தான் கரெக்டான ஆன்சர். அதுல நீங்க உங்க 2 லட்சத்தை அடுக்காததால அந்த 2 லட்சத்தை இழந்துட்டீங்க. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுடையது. அதை எடுத்துங்க. அது உங்க பணம். அதை எடுத்துங்க. சூப்பர். இவ்வளவு தூரம் நீங்க தாக்கு பிடிச்சு வந்ததுக்கு தான் அந்த பரிசு. அது மட்டும் இல்ல, விவல் சார்பா 2 gift hampers. போட்டியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி தேங்க்யூ. தேங்க்ஸ். நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் எப்படி இவங்க அளவுக்கு நல்லா விளையாடுறாங்களா இல்ல இவங்களை விட நல்லா விளையாடுறாங்களா அப்படிங்கறத பாத்துடலாமா? I'll see you after a short break. This is Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? சேதுராமனும் ஹேமலதாவும் வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாயோட இப்போ போயிட்டு இருக்காங்க. ஆன் த வேல இருக்காங்க. நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் கூப்பிடலாமா? ப்ளீஸ் வெல்கம் நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் சேலத்திலிருந்து அனிதா அண்ட் சங்கீதா. அனிதா, சங்கீதா, நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க வாழ்க்கையில? சேலம்ல இருந்து வந்திருக்கேன். BA இங்கிலீஷ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்போ ஷேக்ஸ்பியர்ல படிக்கிறீங்களா நீங்க? இருக்கலாம். கடவுளே. சங்கீதா, நீங்க? அம்பத்தூர் சென்னையில இருந்து வரேன். ஃபைனல் இயர் பிடெக் ஐடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க இன்னைக்கு இங்க இருந்து இந்த 1 கோடி ரூபாயை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா? எங்க வீட்டு கஷ்டம் எல்லாம் தீரும். என்ன கஷ்டம்?
கடன் பிரச்சனை, வீடு கட்டணும், படிப்பு செலவு, இவளுக்கு என் தம்பியோட படிப்பு செலவு. அவன் ஹேண்டிகேப்ட், அவன் படிப்பு செலவு. இந்த மணி தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த இந்த மணி இந்த 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 பிரச்சனை பண்ற மணி இப்போ உங்களுடையது. இந்த பணம் உங்களுக்கு. ஆமாமா, என்கிட்ட எல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்லை. இங்க வந்து நின்ற உடனே இது உங்களுடைய பணமே. அவ்வளவுதான். இப்போ இந்த பணத்தை நீங்க எப்படி தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் கேட்கிற 7 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா இந்த 1 கோடி ரூபாயை நீங்க உங்களதாக்கிக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல நீங்க உங்க பணத்தை அடுக்கணும். அது 7 வாட்டி கரெக்டான பதில்ல உங்க பணத்தை அடுக்கிட்டீங்கன்னா இந்த பணம் உங்களுடையது. ஒவ்வொரு கேள்விக்கும் 60 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். அந்த 60 செகண்ட்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஒழுங்கா அடுக்கி வச்சிடணும். ஏன்னா 1-2 கட்டு ஏதாவது வெளியே விழுந்துருச்சுன்னா அது வந்து ஆட்டத்துல இல்லை. ஓகேவா? உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. என்கிட்ட 7 கேள்விகள் தான் இருக்கு. லெட்ஸ் ப்ளே விவேல் கையில் 1 கோடி. ஆர் யூ ரெடி? ரெடி. கோடி பான். அப்படி இப்படி. முதல் கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கறது பார்த்துலாமா? அறத்துப்பால், அமலாப்பால். அமலாபால். அப்படியா? ஷூரா? ஷூர். அமலாபால் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். மைனா காதலில் சொதப்புவது எப்படி, மிருகம், சிந்து சமவெளி. சங்கீதா வந்து என்னடா இது, இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஏன் அவ்வளோ பெரிய படிப்ஸா? சினிமாவை பார்க்க மாட்டீங்களா? அத கூட பயந்து தான் நீங்க தலையாட்டுவீங்களா? என்னங்க இவங்க, அந்த குழந்தையே நீங்க தானா? இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இவற்றில் அமலாபால் நடிக்காத திரைப்படம் எது? மைனாவா, காதலில் சொதப்புவது எப்படியா, மிருகமா, சிந்து சமவெளியா? உங்களுக்கு 60 நொடிகள் இருக்கு. கரெக்டான ஆன்சரை நீங்க அந்த 60 செகண்ட்குள்ள எடுக்கணும். வெயிட். ஷூர் அனி. யா. சிந்து சமவெளி. நோ, அதுல வச்சிடலாம். சீக்கிரம் பையுமா? 45 செகண்ட் இருக்கு. இதுல விழுந்துராம பாரு. விழுந்துராம. 30 செகண்ட். Should I keep one thing there? Yo, no. 20 செகண்ட் இருக்கு. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3,